சார் சொல்லுங்க சார். சார் உங்கள் குட் நேம் ஃபுல் நேம் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் ராமகிருஷ்ணன் சார், கோயம்புத்தூர் சார், கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணன். சரி சரிங்க, ஓகே ஓகே. இப்போ மட்டும் சொல்றேங்க சார். சொல்லுங்கள் சொல்லுங்கள். என்னன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 90, அதாவது நான் வந்து 7th படிக்கும் போதுல இருந்து பிசினஸ் பண்றேன் சார். ஓஹோ. நான் அப்பா கிடையாது. சரி. ஃபேமிலியில எல்லாமே பெரிய வெல் செட்டில் ஃபேமிலிங்க. ஒரே நாள்ல எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. அடடா. நான் வேலைக்கு போனா தான் குடும்பத்தை காப்பாத்துங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால நான் வந்து டிராவல்ஸ்ல போய் சேர்ந்தேங்க. சரி. அதுல என்ன ஒரே ஒரு ட்ரபிள்னா, வண்டியில இருந்துகிட்டே இருக்கணும், உட்காந்துட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பைல்ஸ்க்கான சான்சஸ் ஜாஸ்தி இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நான் டீ தான் சாப்பிடுவேன். டீ அதிகமா எடுத்துக்குவீங்க? டீ அதிகமா எடுத்துக்குவேன். ஏன்னா வேற வழி, டீ தூக்கம் வரும், வண்டியில போகணும், டிராவலிங்ல இருக்கணும், டீ சாப்பிடுவேன். அப்புறம் கடைக்குன்னு போனா எப்பவுமே கிடைக்கிற ஒரே பொருள் புரோட்டா தாங்க. ஏன்னா நம்ம நைட்ல போற கடைகள் வந்து மேக்ஸிமம் அதுதான் இருக்குங்க. அப்புறம் சின்ன வயசுல இருந்து என் லைஃப் ஸ்டைல் எப்படின்னாங்க சார், கோயம்புத்தூர்ல கள்ளக்கார சந்துன்னு சொல்லுவாங்க சார். அங்க வந்து பஞ்சு மில் இருக்குங்க பக்கத்துல. அதை ஒட்டி தான் நான் இருந்ததுனால சைனக்ஸ் வந்து அப்கிரேட்டா இருக்குங்க. அது சின்னதுல இருந்து எங்க அம்மாவுக்கு அந்த நாலேஜ் இல்லாதனால, அந்த காலத்தோட பிராக்டிஸும் பண்ணாதனால எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா மெடிசன் 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 தாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஊசி போடு சரியாயிரும். அப்படிதான் என்ன ட்ரீட் பண்ணிட்டாங்க. சிட்ரிசன் கம்பெனிக்காரங்களே எனக்கு ராயல்டி கொடுக்கணுங்க. அந்த அளவுக்கு நான் சிட்ரிசன் மாத்திரை மட்டுமே சாப்பிட்டுருப்பேன். அதே மாதிரி சிட்ரிசன் சாப்பிடும்போது என்ன ஆயிருந்தாங்க சார், தலைவலி வந்துடும். கான்ஸ்டிபேஷன் ஆனா தலைவலி வந்துடும். தலைவலி ரொம்ப என்னன்னா நைட்டு படுத்துக்குவேன். இப்படியே தான் சைக்கிள் போயிட்டே இருந்திருக்குங்க. கான்ஸ்டிபேஷன், இந்த மலச்சிக்கல் வந்து உங்களுக்கு எவ்வளவு நாளா இருந்தது சார்? 20 years சார். 20 வருஷமா இருந்தது? ஆமாங்க. அடேங்கப்பா. 20 வருஷமா. ஏன்னா வெளியே சொல்லக்கூடிய பிரச்சனை இல்லைங்க சார். அது அப்பெல்லாம் இருந்து தயக்கமா தான் இருக்கு எது சொல்றதா இருந்தா. இப்ப எங்களோட அதிமதுரம் சேர்த்த திரிபலா சூரணம் வந்து எவ்வளவு நாளா எடுத்துக்கிறீங்க? அதாங்க சார் நான் சொல்ல வரேன் சார். அப்ப என்னன்னா எங்க வீட்டுல ஃபுட்டோட லைஃப் ஸ்டைல் எப்படின்னாங்க சார், சிக்கனு, இந்த பேக்கெட் ஐட்டம்ஸ், நூடுல்ஸ் இப்படிதான் கொடுத்து வளர்த்துனாங்க. ஏன்னா எல்லாருமே வீட்டுல பிசினஸ் பர்சன்ஸ், ராயல்ட்டியா இருப்போம். அதனால கடையில வாங்குறது ஒரு மேட்டரே இருக்காது. அதனால நானும் அதுக்கே பழகி கிரில் சிக்கன் எதெல்லாம் மொறுமொறுப்பா இருக்கோ அதே சாப்பிட்டு பழகிட்டேன். அப்புறம் நான் டிரைவிங் ஃபீல்டுக்கு வந்து ஒரு 15 வருஷமா டிராவல்ஸ்ல இருந்தனால எனக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை எப்பவுமே இருக்குங்க சார். அந்த ஸ்டூல்ஸ் போகும்போது ரத்தம் போயிருங்க. அந்த டைம் வந்து எனக்கு மயக்கமே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து அப்புறம் தான் அடுத்த வேலைக்கு போவேங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப நாளா இருந்ததுங்க சார். நானும் நிறைய மெடிசன்ஸ் ட்ரை பண்ணேங்க. ஏன்னா இங்கிலீஷ் மெடிசன் ட்ரை பண்ணேன். அவங்க சர்ஜரி தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நான் வந்து சர்ஜரிக்கு எனக்கு உடன்பாடு இல்ல. அதுக்கப்புறம் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் சித்தால மெடிசன் எடுத்தேங்க. சித்தால வந்து தீர்வு இருக்குங்க சார். பட் என்னன்னா என்னோட பிரச்சனைக்கு உண்டான ரிசல்ட்டா வரல, கிடைக்கல. எனக்கு தேவையான ரிசல்ட் வரல. எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு, எனக்கும் அது ஓகே தான். அந்த வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா சார், ஒரு நபருக்கு இன்னொரு நபருக்கு. கண்டிப்பா அந்த வித்தியாசத்துல எனக்கு அது செட் ஆகல. அப்புறம் தான் நான் உங்களுக்கு நிறைய ஆடியோவை கேட்டே இருந்தேன். ரிப்பீட்டட் ஆடியோ வருதா, நீங்க ஆடியோ திருப்பி திருப்பி போட்டு குடுக்குறீங்களா? இதெல்லாம் எனக்கு தயக்கம் சார். ஏன்னா மருந்து இல்லையாங்க சார். தயக்கம் இருக்குங்க சார். ஏன்னா நீங்க வெளியூர் வெறும் வாட்ஸ்அப்ல வந்த லிங்க்ல தான் நான் பார்த்தேன். அதனால நான் திரும்ப திரும்ப அதை கேட்டேங்க. எங்க கம்பெனி நேம் மட்டும் உங்க வாயால சொல்லிடுங்க ஒரு முறை. உங்க கம்பெனி நேம் எனக்கு ஒரு வாட்டி சொல்லுங்க சார், நான் சொல்லிடுறேங்க. என்னன்னா அது சாய், பேர் சாய் கிளினிக் தானே? சாய் ஆயுர்வேதிக் ஹெர்பல். சாய் ஆயுர்வேதிக் ஹெர்பல் வழங்கும் அதிமதுரம் சேர்த்த திரிபலா சூரணம். அதிமதுரம் சேர்த்த திரிபலா சூரணம். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தப்ப எனக்கு சரியா வரல. நீங்க அதை மாத்தி சொன்னீங்க. அதாவது ஈவினிங் இனிமேல் எடுக்காதீங்க, காலையில் 4 மணிக்கு எடுத்துட்டு 1 மணி நேரம் நடங்கன்னு சொன்னீங்க. நான் 2 டம்ளர் தண்ணியில அதை வந்து 1 டம்ளர் தண்ணி ஆற வரைக்கும் 3 ஸ்பூன் போட்டு வேக வச்சு அதை குடிச்சிட்டேன். 1 hour வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்தாலே அடுத்த 2வது நிமிஷம் அங்க என்ன ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போகுதுங்க. இப்படி கிடையாது, முதல்ல இப்படி கிடையாதுங்க. நான் வந்து ஒரு எப்படி சொல்றேன், ஒரு ஜிம்மர் மாதிரி டூல்ஸ் போனா நான் அப்படியே உடம்பு இறுக்கிக்கணும், எதையாவது புடிக்கணும், கிரிப்பா புடிச்சு பிரஷர் கொடுக்கணும், அப்பதான் நார்மலாவே வருங்க. இது இப்ப வந்து எனக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டேன், அப்படியே லிக்விடா போகுதுங்க சார். சரசரன்னு தண்ணி மாதிரி போயிடுது. தண்ணி மாதிரி போயிடுது கிட்டத்தட்ட. எனக்கு வந்து எனக்கு நிஜமாலுமே எனக்கு நடந்திருக்குதா அப்படின்னு எனக்கே சந்தேகமாயிருச்சுங்க. அடுத்த நாள் எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 நாள் கண்டினியூஸா எடுத்ததுக்கு அப்புறம் தான் சாட்டிஸ்ஃபைடுங்க சார். ஓகே, சூப்பர். எனக்கு இதுவே பரம திருப்தி. என்னன்னா எங்க வீட்டுல எல்லாம் கொஞ்சம் பயப்படுத்துறாங்க ரெகுலரா சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அதிமதுரம் தானே, எப்ப வேணா அந்த திரிபலா வந்து எப்ப வேணா எடுத்துக்கலாம் இல்லைங்க சார் ரெகுலரா? அதிமதுரம் சேர்த்த திரிபலாவை எப்ப வேணாலும் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். சரி. இது உங்களுக்கான மருந்து மட்டும் அல்ல. சரி.
வீட்டில் இருக்கிறவங்க தினம் ஒரு வேலை ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கலாம் எல்லாருமே. சரிங்க சார். எடுத்துக்கிட்டா என்ன நன்மைகள் அப்படின்னா, சரிங்க சார். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை சரி பண்ணிடும், சரிங்க சார். டைஜஸ்டிங் ப்ராப்ளத்தை சரி பண்ணிடும், சரிங்க சார். கான்ஸ்டிபேஷன்ஸ் ப்ராப்ளத்தை சரி பண்ணிடும். சரிங்க சார். அதாவது தேவையற்ற காற்றுகள் சேராமல் பார்த்துக்கும் ஒன்று. சரிங்க சார். ரெண்டாவது செரிமானத்தை நல்லா சிறப்பாக செய்யும். சரிங்க. மூணாவது நல்ல மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கும். ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு 3-4 முறை போயிட்டு வந்துடுவீங்க. சரிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அப்படி இருந்ததா? ஆமாங்க சார், வெயிட்லெஸ்ஸா இருக்கு சார். 4 நாள்லயே எனக்கு வித்தியாசம் தெரியுது. கண்டிப்பா. அதனால தைரியமா கூப்பிடுறேன் நான். சரி சரி சரி. ஏன்னா இது வந்து 20 வருஷ பிரச்சனைங்க சார். நான் பார்க்காத மெடிசன்ஸ் இல்லைங்க, அவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன். சித்தா தான் பேஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. ஏன்னா நான் இப்பெல்லாம் நிறைய நேச்சுரலா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க சார். முடிஞ்ச வரைக்கும் அந்த முறுப்பானதெல்லாம் இல்ல, ஃப்ரை பண்ணது சாப்பிடுறது இல்ல, டீ காஃபி குடிக்கிறது இல்ல, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஆனா இந்த கான்ஸ்டிபேஷன் என்னால சரி பண்ணவே முடியல. ஏன்னா என் தொழில் வந்து மார்க்கெட்டிங், வண்டியில உட்காரணும், வெயில நிக்கணும், இந்த மாதிரி இருக்கிறதுனால அது முடியறது இல்ல. காலையில இருந்து 3 சொம்பு தண்ணி விடுப்பேங்க சார் நார்மலாவே. 3 சொம்பு தண்ணி கொடுத்தாதான் அந்த ஒரு வாட்டியாவது தெளிவா போகுங்க. இப்ப அந்த வேலையே இல்லைங்க சார். 1 டம்ளர் தண்ணி, இது 1 டம்ளர் கஷாயம், 1 மணி நேரம் நட, அவ்வளவுதான். ஒரு 3-4 வாட்டி வருது. ஆனா அந்த 3-4 வாட்டி தயங்காம போயிட்டோம்னா அதுக்கப்புறம் பாடியே ஃப்ரீ ஆயிருதுங்க. அவ்வளவுதான். சாயந்தரம் வரைக்கும் என்ன முதல்ல நான் 2 வாட்டி 3 வாட்டி சார், அது எப்படின்னா கஷ்டப்பட்டு ப்ரெஷர் கொடுத்தா மட்டும்தாங்க சார் வரும். சில டைம் என்ன பண்ணுவேன்னா சுடுதண்ணி டப்பால் எடுத்துட்டு போய் கீழே தட்டிட்டே இருந்தா தான் வருங்க. அவ்வளவு பிரச்சனை. ஏன்னா இதெல்லாம் இருக்கிறதுலே கொடூரம் சார். அதனால நான் இதெல்லாம் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா இருக்கிறதுலே சாப்பிட்றது எந்த அளவுக்கு முக்கியமோ போறது எந்த அளவுக்கு முக்கியம்னு எனக்கு இப்போ நான் 20 வருஷமா அதை கஷ்டப்பட்டு இருக்கேன். அதனால எனக்கு இது பெரிய ரிலீஃபுங்க சார். எனக்கு இதுவே பெரிய திருப்தி ஆயிருச்சு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சார், கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆன மாதிரி இருக்கு. கொஞ்சம் பாடி சோர்ந்துருது மத்தியானத்துக்கு மேல. சில உணவு முறைகள் சொல்லி தரேன், அதை ஃபாலோ பண்ணுங்க போதும். சரிங்க சார். சரிங்க. அதாவது என்னன்னாங்க, சரி, ரொம்ப நாளா இல்லாத விஷயம் திடீர்னு ரிலீஸ் ஆன உடனே சரி, வெயிட்லெஸ்ஸாகவும் தெரியும், எனர்ஜி லாஸ் ஆன மாதிரி கூட தெரியலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல உணவுகள் சொல்லித்தரேன், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதான். சரிங்க. ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. சரி, நன்றி. ரொம்ப நன்றி.